ஏற்கனவே கால் பாடம் பார்த்தோம். கால் பாடத்தில் இப்போது கால் பாடத்திலே வீடு கட்டுதல் சொல்லுவாங்க. ஸோ 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4 வீடு அப்படி சொல்லுவாங்க. அதில் முதல் வீடு பார்க்குறோம். ஒரு காலை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு கால் எடுத்து வைத்து அதே இடத்துக்கு வந்து விடணும். இதுதான் 1ஆம் கால்மானம். அடுத்தது கால்மானம் நேராக செய்ய வேண்டும். நேர்மானம் சொல்லுவாங்க. நேர்கால். முதலில் ஒற்றை சுவடு நிற்கணும். ஒற்றை சுவடு, ஒண்டி பாடம் எப்படி வேணுமானாலும் இதை சொல்லலாம். இது நேராக செல்ல வேண்டும். மேலே ஏறும்போது நம்முடைய பின்னங்கால் பின்பக்கமாக தட்டி காலை முன்னே வைக்க வேண்டும். இறங்கும்போது கால் நேராக இருக்க வேண்டும். அதை பின்பக்கம் தட்டாமல் நேராக இறங்கணும். ஏறும்போது மட்டும்தான் பின்பக்கம் தட்டி ஏற வேண்டும். அதே தான் நேர்கால்மானம். ஏறும்போது பின்பக்கமாக தட்டி ஏற வேண்டும். இறங்கும் போது அப்படியே இறங்கணும்.